நமது வாழ்க்கையில் இருக்கும் நேரம் வாரங்களை கொண்டு பிரிக்கப்படுகிறது. 7 நாட்கள். சில விண்மீன் பொருட்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளன, மற்றவை கடவுள்களுக்கு, மற்றும் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் உலகம் முழுவதும் பின்பற்றப்படுகின்றன. உங்களை பற்றிந்திருப்பீர்களா? யாராவது நாட்களை பெயரிட்டாரு? யார் இவ்வாறு ஒழுங்குபடுத்தினார்கள்? ஏன் ஒரு வாரத்துல 7 நாட்களே உள்ளன? இன்டர்நெட்டை பார்ப்போம். எகிப்தியர்கள், பபிலோனியர்கள், கிரேக்கர்கள். ஏன் இல்லையா? அவர்கள் இந்திய வானியலின் மீது எவ்வாறு செல்வாக்கை ஏற்படுத்தினர் என்று அனைவரும் கற்றுக்கொண்டோம். எப்படியும் நேரம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் ஹோரா என்பதிலிருந்து வந்தது. உண்மையில் இல்லை. இதற்கு ஏதேனும் ஆதாரம் இல்லை. 0. அந்த பழைய கர்ப்பமான தோற்றமுள்ள ஆண்கள் எதுவும் செய்யவில்லை. மேற்கு அவர்கள் கிரெடிட் கொடுத்தது. நாங்கள் அதை சரிபார்க்காமல் நம்பினோம். ஹவர் என்ற சொல் ஹோரா என்பதிலிருந்து வந்தது. ஆனால் ஹோரா உண்மையில் அஹோராத்ரா என்ற தென்னிந்திய சொல்லிலிருந்து வருகிறது. சூரிய சித்தாந்தம் என ஒரு பழம்பெரும் இந்திய நூல் உள்ளது. இது கணித ஜோதிட முறையை பற்றியது. அதில் கணக்கு பார்க்கக்கூடிய 3 பெரிய கிரகங்களை மிக நிதானமாக இருந்து அதிவேகமாக அமைக்கவும், அதனை வரிசை என அழைக்கவும், நாளின் நேரங்களின் பட்டியலை உருவாக்கவும், ஒவ்வொரு நேரத்திற்கும் வரிசைப்படி ஒரு கிரகத்தை ஒதுக்க ஆரம்பிக்கவும், கீழே வந்துவிட்டால் அடுத்த நாளுக்கு நகரவும். நாளின் முதல் நேரத்தை பெறும் கிரகம் தின்பதி எனப்படுகின்றது. அந்த கிரகத்தின் தெய்வம் அதே நாளின் தெய்வமாகவும் ஆகிறது. இவ்விதமாகவே நாட்களுக்கு வேத காலியல் பெயர்கள் கிடைக்கின்றன. ஒரு வரிசையை கவனித்தீர்களா? அந்நாள் கிழமைகளின் வரிசையின் இரகசியம் அதுவாகும். மற்றும் உலகமே இதனை பின்பற்றுகிறது. ஆனால் ஏன் மங்கள்வாரை செவ்வாய்க்கிழமை என அழைக்கிறார்கள்? செவ்வாய் மார்ஸ் கிழமை என்றில்லை. வேத காலங்களில் நாட்கள் வேத தேவதைகளின் பேரில் பெயரிடப்பட்டன. இந்தியாவை விட்டு பலரால் வெளியேறி சென்ற போது அந்த நாட்களும் சேர்ந்து கொண்டன. மேலும் பொருந்திய உள்ளூர் தேவதைகளின் பேரில் பெயரிடப்பட்டன. கிரேக்கர்கள், ரோமர்கள், ஜெர்மானிய கோத்திரங்கள், எங்குலோ சாக்சார்கள் மற்றும் இறுதியாக ஆங்கில பெயர்கள் உருவாகின. 1000 ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷர்கள் அதை எங்களுக்கு திரும்ப கற்பித்தனர். ஆனால் இந்திய வானியல சஷ்டிரம் பொதுவாக ஒரு நாளை 30 முகூர்த்தாக்களாக பிரிக்கின்றது. 24 மணி நேரங்கள் எங்கு வரும்? இதுவே கிரேக்கர்கள் கொடுத்தது. இல்லை, ஸ்ரீமத் பகவதம் மூலம் நாட்களில் 30 பகுதிகளாக இல்லை, 24 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்த பழமையான காலத்தை பற்றி பேசுகிறது. அந்த மூலத்தில்தான் நாளின் 24ஆம் பகுதியை ஹோரா என குறிப்பிடுவதற்கான காரணம் உள்ளது. அது 1 மணி என விளக்கப்பட்டது. இது சூரிய சித்தாந்தம் அல்லது பகவதம் மட்டுமல்ல, ஆரியபதியமும் வார நாட்களை கூறும் பொருத்தம் காணும் அதே தர்க்கத்தை பற்றி பேசுகிறது. மத்திய உலகியலில் கல்வி பலகையம் கிரேக்க சாதனைகளை நமக்கு கற்றுக்கொள்வதில் மிகவும் பிஸியாக இருந்தது. அதனால் அது வேத பாரதத்தின் மாபெரும் பங்களிப்புகளை கண்டுகொள்ளவில்லை. நாடகப் போர் அல்லது ஒப்புக்கொள்வதில் இழந்து போக வேண்டாம். உலகின் நாட்கள், அவற்றின் பெயர்கள், அவற்றின் வரிசை, இதெல்லாம் பாரதத்தால் வழங்கப்பட்டுள்ளது. எங்கள் பாரதம்